நான் ஆண்டவருக்காய் நிற்கிறேன், நான் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிறேன், நான் ஆண்டவருக்காய் எல்லாம் வைராக்கியமாய் நிற்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்கள் இல்லை என்று என்னை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, என்னால் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவர் அவர் வேலையிலே நீ இருப்பாய் என்றால் உன் வேலைகளிலே அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சபையுடைய வார்த்தை என்னவென்றால், எனது வேலையும் அவரது வேலையும், அதாவது my work and his time, அதாவது ஆண்டவரே என் வேலையில ஒரு விருத்தி இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் ஓடுகிறேன், நான் உழைக்கிறேன். சில நேரங்களிலே எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது, கையளவு மேகத்தை போல, அப்பா நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன், நான் உமக்காக வாழுகிறேன், ஆனால் என்னிலே ஏன் ஒரு விருத்தி இல்லை? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் அது கழுதையா இருந்தாலும் முச்சந்தியில் கட்டப்பட்டிருப்பது அவசியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலை வரும் என்றால் அவர் கட்டவிழ்க்க சொல்வார். இன்றைக்கு உலகத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கலாம், உன் வார்த்தையால் நீ கட்டப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகளால் நீ கட்டப்பட்டிருக்கலாம், சில நேரங்களிலே தோல்வியால் ஆண்டவரே ஏன் எனக்கென்று சொல்லி கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால் எடுத்த ஒரு வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே, ஏனென்றால் மனுஷனே நீ சூரியனுக்கு கீழே இருக்கிறாய், இன்னும் சூரியனுக்கு மேலே வானத்துக்கு மேலே நாம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த சூரியனுக்கு கீழே என் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பிரசங்கி கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. அடுத்தது, பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டிஸை பார்த்தீங்கன்னா, ஓடுகிறவன் ஓடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பான், அவன் ட்ரெயின் ஆகியிருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் எவ்வளவு ஓடினாலும் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு வேகம் பத்தாது. எத்தனை பலமுள்ளவனா இருந்தாலும் அவனுக்கு பலவீனம் வருகிறதான நேரத்திலே அவன் பலன் அவனுக்கு உதவாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, புத்திமான்களுக்கு புத்தி உதவாது, தயவு அடைகிறவர்களுக்கு வித்துமான்களுக்கு அறிவு பத்தாது. இவைகள் எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்றால் வேதம் எனக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய சமயம், என் ஆண்டவருடைய வேலை, என் ஆண்டவருடைய வேலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அவன் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் அவனை செழித்தோங்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே கர்த்தர் எனக்காக வந்து காத்திருப்பார். சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆண்டவர் பார்ப்பார், ஆனால் அவர்கள் போனவுடன் அவரும் போய் விடுவார். ஆனால் கர்த்தருக்காய் நீ காத்திருக்கிறாய் என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கும். உன் கையில ஒரு தூக்கு நூல் இருக்கிறது அல்லவா, உன் தொழில் என்கிற தூக்கு நூல், அந்த தூக்கு நூலை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி என் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரணும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வேலையா இருக்கட்டும், கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையில சேமங்கள் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமயமும், அடுத்தது தேவ செயலும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்னுடைய காரியத்தினாலே, என்னுடைய கைபலத்தினாலே, என்னுடைய கால்பலம், என்னுடைய புயபலம், நோ. கர்த்தர் வீட்டை கட்டணும், கர்த்தர் ஊழியத்தை கட்டணும், கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டணும். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா நீங்க கட்டலன்னா என் வாழ்க்கை வெறுமையாய்த்தானே. உண்மை, வெறுமையை ஏன் பார்க்க வைக்கிறார் தெரியுமா? உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதான நேரத்திலே அதிலிருந்து ஒரு துளிகளும் சிந்தாதபடிக்கு உன் பிள்ளைகளுக்காய் அப்பதான் சேகரிப்ப.
இல்லைன்னா சொந்தக்காரங்க ஒருத்தர் வருவாரு, நண்பர்கள் என்கிற போர்வையில வருவாங்க, பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி உன்னிடத்தில் நன்றாய் பேசுவாங்க. ஒரு பிள்ளைகளுக்காக நீ சவதரித்து வைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவுல ஒரு மாம்சம் உருவழியும் போது சொல்லுவ, எனக்கு போதகம் பண்ணினவர்கள் சொல்ல நான் கேட்கல. இன்றைக்கு திருச்சபை உனக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? சேகரித்து வை, நன்மைகளை சேகரித்து வை, ஞானத்தை சேகரித்து வை, சந்தோஷத்தை சேகரித்து வை, சமாதானத்தை சேகரித்து வை, ஆவிக்குரிய வரங்களை சேகரித்து வை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இவைகளை நான் சேகரிக்காமல் இருப்பேன் என்றால் என் ஓட்டம் ஒரு நாள் முடியும். என் ஓட்டம் முடிகிறதான நேரத்தில், என் பிள்ளைகளை ஓட்டங்கள் துவங்குகிறதான நேரத்தில், என் அன்பு தேவ பிள்ளையே, என் காலத்திலே கர்த்தருடைய செயல் எனக்கு நேரிடவில்லை என்றால் என் பிள்ளைகள் எப்படி ஓடுவார்கள்? என் அன்பு தேவ பிள்ளையே, என் வேலையில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேலை என் வாழ்க்கையிலே வந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127 அதிகாரம் 1ஆம் வசனம் எனக்கு காண்பித்து தருவது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களும் பிரயாசம் விருதா. கர்த்தர் என் தொழிலை கட்டவில்லை என்றால் என் பிரயாசம் விருதா. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு விருதாவா இருந்தாலும் கர்த்தர் உன் கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதாமை கர்த்தர் ஏதேனில் வைத்தார். வைத்ததின் நோக்கம் பண்படுத்த வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆனால் மாறாக ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆசீர்வாதம் என்கிற மனைவியை கொடுத்தபடியினாலே ஆபிரகாம் நினைத்தார், நான் ஓய்வெடுக்க வேண்டும், கர்த்தர் எல்லாம் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் எனக்கு காண்பித்து தருவது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் சாகிறது என்றால், எனக்கு நானே ரீசன் சொல்றேன். மேல வெயில் அடிக்குது, காற்றடிக்குது, மேகத்தை பார்த்தா விதைக்க முடியாது, காட்ட பார்த்தா அறுக்க முடியாது. ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் தூரங்கள் எவ்வளவு இருந்தாலும், உயரங்கள் எவ்வளவு இருந்தாலும், இன்றைக்கு நான் போக வேண்டும் என்றால் நான் போய் ஆகணும். உழைக்கிறவனுக்கு தான் ஊதியம் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகமும் அப்படிப்பட்டதுதான். ஆடு மேய்க்கும் போது மாத்திரமல்ல தாவீது, அவன் ராஜாவாய் மாறின பிற்பாடும் அவன் கர்த்தருக்காய் காத்திருக்க அனுபவம் இருந்தது. வாழ்க்கையிலே வெறுமைகள் இருந்தது, உறவுகளால் காயப்பட்டார், சொந்த பிள்ளையினாலே நொறுக்கப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுக்கு எல்லாம் எதிராக இருந்ததான நேரத்தில் அவன் சொன்னான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடுவேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவனுக்கு தான் கர்த்தர் சங்கீதம் 23 வாக்குத்தத்தம் தந்தார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். உனக்காய் ஒரு விளக்கை ஒரு சந்ததியில் ஏற்படுத்துவேன் சொன்னவர் செய்தார். தாவீதின் சந்ததியிலே என் ஆண்டவர் வந்து பிறந்தார். என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவர் பொய்யுரையாத தேவன். அந்த பொய்யுரையாத தேவன் இன்றைக்கு தரிசனமாய் அல்ல, தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிற ஜனமே, நன்றி சொல்ல ஆண்டவரிடத்திலே வந்தாய், நன்றி சொல்ல அல்ல, அவர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:13. அவன் அவனுடைய நல்ல கவனிங்க, நீ என்ன வேலை செய்யோ அதற்கு தான் சம்பளம். இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் நாளைக்கு, எனக்கு நானே நான் ரீசன் கொடுத்து கொண்டிருப்பேன் என்றால் என் வேலையை வேறொருவன் செய்கிறான், எனக்கு வர வேண்டிய நன்மையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நாளை என்பது ஒன்று இல்லை, இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடி. இன்றைக்கு ஓய்வு நாள் என்றால் ஓய்வு நாளுக்குரிய வேலைகள் உண்டு, ஓய்வு நாளுக்குரிய ஆண்டவர் இருக்கிறார். நான் வேலையில் இருக்கிறேன் என்றால் என் வேலைக்கானதை நான் செய்ய வேண்டும். ஆனால் வேலையின் நேரத்திலே நான் உறங்கிக் கொண்டிருப்பேன் என்றால் சத்துரு வந்து களைகளை விதைத்துக் கொண்டிருப்பான். வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாங்க. ஒன்னு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிற நாட்கள் ஒன்று வரும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சபைக்கு போனோம்னா என்ன ஷோகாஸ் பண்ணணும், என்னை தூக்கி வைத்து பேசணும். சபை அதாவது ஷோரூம் அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சபை ஷோரூம் அல்ல, இது மெக்கானிக் ஷாப். ஒவ்வொரு வாரமும்
என் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும்னா உள்ளே வந்து எனக்கு கொடுக்கப்படுகிறதான பெட்ரோலை நான் போடணும். இந்த பெட்ரோலை நான் போடலன்னா 6 நாள் வண்டி ஓடாது. அப்பா என்னை எப்ப நீங்க ஷோகாஸ் பண்ணுவீங்க? ஆண்டவர் ஒண்ணு ஷோரூம்ல எப்ப வைப்பாங்க தெரியுமா? பரலோகமே என் தஞ்சமே என்று சொல்லி பாடுகிறதான நேரத்துல அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வந்து அவன் கண்ணை விழித்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அல்லவா? அதே போல இந்த உலகத்துல நாம் கண்ணை மூடுகிறதான நேரத்துல இங்கே கீழே உலகம் என்னை குறித்து பாடிக்கொண்டிருக்கும். மேலே விண்ணிலே ஆண்டவரிடத்திலே அவர் என்னை கரத்திலே அணைத்து வைத்து தேவ தூதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக இவன் இத்தனை பாடுகளை அடைந்தவன், இவன் இத்தனை பாடுகளை சகித்தவள், இவள் எனக்காய் வேலை செய்தவள் என்று எனக்கு ஒரு முத்திரையை கொடுத்து கர்த்தர் என்னை அநேகருக்கு முன்பாய் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணோம். இன்னைக்கு விதைச்சுட்ட முளைக்கல, சில விதைகளுக்கு ஆண்டவர் அவர் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆண்டவர் ஒரு கதவை அடைச்சாருன்னா முட்டுனாலும் சரி மோதினாலும் சரி தலை வலிக்குமே தவிர கதவு திறக்காது. ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு நாள் போராடுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் உன் வலிமையை சோதிப்பார். நீ போராட போராட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். தோல்வி என்று சொல்லாதே, ஏனென்றால் என் ஆண்டவர் தோற்றதில்லை, ஆனால் உன்னையும் அவர் தோற்க விட மாட்டார். இன்றைக்கு நீ செய்வதெல்லாம் தோல்வி அல்ல, அது பயிற்சி. அந்த பயிற்சியை முயற்சி செய். முயற்சி ஒரு நாள் உனக்கு கைகூடி வருகிற நேரத்தில் நாளானது அதுதான் கர்த்தருடைய நாள். அந்த நாள் அதை உனக்கு விளங்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். என் ஆண்டவர் அக்கினியாயிருக்கிறார், அவர் என்னை சோதித்து பார்ப்பார் என்றால் என்ன சோம்பேறின்னு சொல்லக்கூடாது, இவன் வேலை செய்யாதவன்னு சொல்லக்கூடாது. கடினமா இருக்குதா? கடினமா வேலை செய்து என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை ஆண்டவர் எலியாய் வைத்திருப்பார் என்றால் எலிக்கான வேலையெல்லாம் நான் செய்ய முடியும். ஆண்டவர் என்னை முயலாய் வைத்திருப்பார் என்றால் முயலுக்கான வேலையை செய்யலாம். ஆண்டவர் என்னை சிங்கமாய் வைத்திருக்கிறார் என்றால் சிங்கத்தின் வேலையை நான் செய்யணும். சிங்கத்தின் வேலையை எலி செய்ய முடியாது, எலியின் வேலையை சிங்கம் செய்ய முடியாது. கர்த்தர் என்னை எந்த பாத்திரமாய் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னை நம்பி என்ன பொழிவை கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறாரோ, மற்றவர்களை பார்க்காது உன்னிடத்தில் இருக்கிற தாளந்துகளை பார். எத்தனையோ பேருக்கு உன் கையில் இருக்கிற தாளந்துகளும் இல்லாதபடிக்கு அவர்கள் வெளியே அலைந்து கொண்டிருக்க, உன்னை நம்பி கர்த்தர் ஒரு வேலையை தந்திருக்கிறார், உன்னை நம்பி கர்த்தர் தொழிலை தந்திருக்கிறார், உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை தந்திருக்கிறார், உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உனக்கு வாழ்க்கையை தந்தார். நீ நல்லவன் என்று கருதி கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். இவனை எனக்காய் வளர்த்தெடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன். அப்ப வீட்டுல நான் வேலை செய்யணும். கர்த்தர் எனக்கு தந்ததான நிலத்தை நான் பண்படுத்த வேண்டும். இவைகளை நான் செய்யாமல் யோனாவை போல உறங்கிக் கொண்டிருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. என் வாழ்க்கையிலே புயலை பார்த்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற படகு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வேலையில ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் அவருடைய வேலையை எனக்காய் தர வேண்டும் என்றால் ஒரு 4 காரியங்களை வேதத்தின் ஆதாரத்தோடு பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். முதலாவது காரியம், அவர் சொல்லுகிறபடி செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1வது காரியம், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நல்லா கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே 1ஆம் வயதிலிருந்து 30ஆம் வயது வரைக்கும் தச்சனின் மகனாய் தச்சு வேலையை செய்தார். 30ஆம் வயதிலே அவர் ஆண்டவருக்காய் வெளியே வருகிறதான நேரத்திலே அவர் தன் தாயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன ஏன் என்றால் என் ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நோக்கி அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமோ அவர் அப்பாவாய் வருவார். அம்மா என்று சொல்லுகிறவர்களுக்கு அம்மா என்று வருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்துலதான் நிறைய அம்மா இருப்பாங்க. பரலோகத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு அப்பா தான் இருப்பாரு. அவர் தான் நீயும் நாமும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, அவங்க அம்மா வந்து சொல்ற வார்த்தையை பாருங்க. 5வது வசனம் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அதை பிடித்து வைத்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு அம்மா சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அந்த 4ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேலை வரவில்லை என்றால், அப்பாவை பார்க்க வேண்டிய நாம் இன்றைக்கு அம்மாவை பார்க்கிறோம், சொந்தக்காரனை பார்க்கிறோம், நம்பினவர்களை பார்க்கிறோம், அறிமுகமானவர்களை பார்க்கிறோம். என் வேலையில், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலை வர வேண்டும் என்றால், என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். என் அன்பு தேவ பிள்ளையே, 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எந்த மனுஷனும் முன்பு, நல்லா கவனிங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் தி பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்கே என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேலை என் வேலையில் வரும் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேஸ்டா இருந்ததும் டேஸ்ட் ஆகும். டேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கை தரிசா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சரி, என்னை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன் கையின் பிரயாசங்களில் நெருக்கத்தினால முடக்கத்தினால அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறாய் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை, இந்த ஜூன் மாதத்தின் கடைசி வார ஆராதனை உனக்கானதாய் மாறட்டும். உனக்கானதாய் மாறும் என்றால், ஆண்டவருடைய வேலை உனக்கு வரும். உனக்கு ஆண்டவரின் வேலை வரும் என்றால், உன் பாத்திரமும் நிரம்பி வழியும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, உலகம் தான் செய்யும். ஃபர்ஸ்ட் நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு எல்லாமே செய்யும். ஆனா உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் என்றால், உலகம் தள்ளி நின்று உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. முன்பு அமைதியா இருப்பார். ஏன் தெரியுமா? நீ எங்கே இருக்கிறா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறா, யாரோடு நீ பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறா என்பதை நீ பார்க்கும்படியாய் இந்த வனாந்திரத்தை கர்த்தர் உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதை காண்பித்தபடியினால்தான் என்னுடன் இருப்பது சர்வமா, என்னுடன் இருப்பது மிருகமா என்று சொல்லி உன்னால் இனம் கண்டு கொள்ள முடியும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், பெற்றோரே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதைக்கு அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. இன்னும் மனிதனின் ஆலோசனைகள் என்ன இருக்கிறபடியால் கர்த்தருடைய வேலை எனக்கு வரவில்லை. நீ மனுஷங்கிட்ட போயிட்டு வா, அவன்கிட்ட ஆலோசனை கேட்டு வா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரம். ஆனா நான் என்ன பண்றேன்? நேரமே சபையில ஒரு விசுவாசி கிட்ட, பிரதர் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. 5 விசுவாசி கிட்ட நான் 500 ரூபாய் வாங்கிடுறேன். வாங்கினா என் பாத்திரத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை. மாறாக நான் கேட்டவுடன் என் பிள்ளைகள் எனக்கு கொடுத்தார்கள். ஆனா அவர்கள் கொடுத்தாலும் அதை நான் செலவு பண்ணிட்டேன். இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு அது எனக்கு கடன். நான் சொல்றது புரியுதா? என் அன்பு தேவ பிள்ளையே, உன் சோதனைக்கு நேரத்துல எனக்கு அறிமுகமானவர்கள் தான், எனக்கு தகப்பன் முறைதான், எனக்கு தாய் முறைதான். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் எல்லாம் பிரிஞ்சு போனோம். அன்றைக்கு உறவுகள் மாறி போகுமே. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒவ்வொரு நேரமும் பக்கத்துல போய் கடன் வாங்குகிற நேரத்துல, ஒவ்வொரு நேரமும் பக்கத்தில் ஆலோசனைகள் கேட்கிற நேரத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அடுத்தது என்ன ஆகும்? போய் கேட்பதற்கு இடம் இல்லை. ஆண்டவரே, இதுக்கு மேல போக வழி இல்லை, நான் மாண்டுதான் போக வேண்டும் என்கிற நிலை. யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளாய் நாற்றம் எடுத்ததான வேளைகள் வருகிறதான நேரத்தில், மீனின் வயிற்றிலிருந்து யோனா கூப்பிட்ட நேரத்தில் தேவாலயத்தில் அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டது போல என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை உலகத்திடத்தில் கேட்டது போதும், அதை நிறுத்து. கர்த்தரிடத்தில் கேட்டு பழகு. கர்த்தர் உனக்கு தருவதெல்லாம் கடன் அல்ல, ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உன் நாசியில சுவாசத்தை ஊதினார். இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டினாரா? நான் தான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன்? இல்ல, ஜீவனை தந்தது மாத்திரம் அல்லாமல் எனக்கு தயையும் அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார். அந்த தயை செய்தவரிடத்துல நான் போகாத வழியினால் என் வேலையில் அவர் வேலை வரவில்லை. இன்றைக்கு
இன்றைக்கு நான் கடன்காரனாய் இருக்கிற என் வேலையில என்னால் செழிப்பை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த அனுபவத்தில் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் மனிதனுக்கு நோ சொல்லு. உன்னை படைத்தவருக்கு இனி நான் மனுஷட்ட பேச மாட்டப்பா, ஏசப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லிப்பார். மனிதனின் எல்லா காரியத்தை ஒன்ன தூக்கி கடல்ல போடுவதற்கு முன்பாய் மனிதனின் ஆலோசனைகளை எல்லாத்தையும் எடுத்து கடல்ல போட்டு கர்த்தர் உன் வாழ்க்கை படகை அவர் துறைமுகத்திற்கு அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார். என் அன்பு தேவப்பிள்ளையே, என் படகு கரை சேர வேண்டும் என்றால் முதல் காரியம் அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்யணும். இரண்டாவது காரியம், ஒரு பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அப்பா நான் ரொம்ப கடினமா வேலை செய்யறேன். முதலாவது ஒரு காரியத்தை சொல்றேன், அது எத்தனை கீழ்த்தர வேலையா இருந்தாலும் தயவு செய்து செய்யும். அவங்க மேனேஜரா இருக்கிறாங்க, அந்த மேனேஜரை போய் கேட்டுப்பாரு. ஒரு நாளிலே அவர் ஆபீஸ் பாயா டீ வாங்கி கொடுத்திருப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனி வச்சவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு நாளிலே அவர்களும் தொழிலாளிகளா இருந்திருப்பாங்க. இன்றைக்கு அவர்கள் தொழிலாளிகளா இருந்த நேரத்தில் அநேக அனுபவங்கள் கிடைத்தபடியினாலே கர்த்தர் அவர்களை எஜமான்களாய் மாற்றி இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரூத்துக்கு ஒரு நிலத்தை கொடுத்தார். அந்த நிலத்தை கொடுப்பதற்கு முன்பாய் அவள் அதிலே கதிர் பொருத்துகிறவளாய் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த நிலத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரோ அதில் வேலை செய்து பழகு. கர்த்தர் உனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார் என்றால் மனைவியை விசாரித்து பழகு, கணவனை விசாரித்து பழகு, பிள்ளைகளை விசாரித்து பழகு. கர்த்தர் உனக்கு நம்பி கொடுத்த வேலை, அது தைக்கிற வேலையா இருக்கட்டும், இல்ல சேல்ஸா இருக்கட்டும், இல்ல நான் தான் எஜமானன் என்று சொல்லுகிற வேலைகளா இருக்கட்டும், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு அதிக காரியங்களை உன் கரத்திலே கொடுப்பார். வேதத்திலிருந்து பார்ப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். நீ என்ன வேலை செய்யலையோ அதுக்கு தான் சம்பளம். 2 நாள் வேலைக்கு போனா 2 நாள் சம்பளம், மீதி 5 நாளுக்கு எலோபி லாஸ் ஆஃப் பே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு உலகத்தில் லாஸ் ஆஃப் பே இருக்கிறது என்றால் என் ஆவிக்குரிய மண்டலத்துல நான் ஒவ்வொரு மணித்தொழிகளும் ஆண்டவரோடு நான் சொல்லிக்கிறேன் என்றால் என் கணக்குல கர்த்தர் ஆசீர்வாதங்களை எழுதி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, என் கிரியைகள் எப்படி இருக்கிறது, நான் உண்மையாய் வேலை செய்கிறேனா, என்னை நான் அலசி ஆராய்ந்து பார்ப்பேன் என்றால் நான் எங்கே தவறுகிறேன் என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். ஒரு புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல, புள்ள ப்ரோக்ரஸ் கார்டை வாங்கி சொன்னா அப்பாட்ட சொல்லும், என்ன சொல்லும், டாடி எங்க ரியா என்ன சொல்லுவா, டாடி நான் 10th ரேங்க் எடுத்துட்டேன். அடுத்த பதில் என்னவா இருக்கு, சந்தோஷம் இல்ல, உனக்கு மேல 9 அறிவாளிகள் இருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நான் பார்க்கிறதான நேரத்தில் எனக்கான இடங்கள் வருகிற வரைக்கும் ஆண்டவரே அந்த இடத்தை நான் போய் சேருவதற்கு என்னிலே முயற்சி இருக்க வேண்டும், என்னிலே பயிற்சி இருக்கணும். பயிற்சி இருக்கணும்னா என் முழங்கால் யுத்தம் இடத்துல இருக்க வேண்டும், ஜெபங்கள் இருக்க வேண்டும், உபவாசங்கள் இருக்க வேண்டும், ஜெப கொடுமைகள் இருக்க வேண்டும், நேரம் தவறாம இருக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது, மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் ஆண்டவர் தருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ஆத்திர ஒரு காலு சேத்துல ஒரு காலு, உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும். 2 எஜமான்களுக்கு ஒரு நாளும் வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைக்கணும், ஒருவனை நேசிக்கணும். என் அன்பு திருச்சபையே, அவர் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும் என்றால் உன் தகப்பனை நேசிக்கிறவனா இருக்க வேண்டும். உன் தகப்பனை சொல்லுக்கு அடங்கி நடக்கிறவனா இருக்கணும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படியால் அவர் பலத்த கையின் கீழ் அடங்கி ஏற்ற வேலை வரணும். ஏசப்பா சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவர் போதகம் பண்ண வருகிறதான நேரத்தில் சீமோன் பேதுருவினிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்.
அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். ஆண்டவர் ஏன் தள்ளி கொண்டு போய் சொல்லுகிறார் என்று சொல்லி அதை தியானிக்கிற நேரத்தில் கர்த்தர் சில சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த மூன்றாவது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. ஏசப்பா போதகம் பண்ணுவதற்கு ஒருவன் போட்டை சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணி என்ன சொல்றாரு, அதை சற்றே தள்ளி கொண்டு போய் அவனை ரெக்வெஸ்ட். ஆண்டவர் முதலாவது வாழ்க்கையில என்டர் ஆகும் போது வாசற்படிகள் நின்று கதவை தட்டுவா. அதற்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சோம்னா, அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. ஆண்டவர் வருகிறார். வந்த உடனே அவர் உனக்குள்ளாய் வருவதற்கு உன்னிடத்துல பெர்மிஷன் கேட்பாங்க. அவர் பலவந்தமாய் வருகிறவர் அல்ல. என் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே வருவது தெரியாது, போவதும் தெரியாது. அவர் அசுத்த ஆவி அல்ல, அவர் தேவ ஆவியானவர். அசுத்த ஆவிதான் வெளியே போகிற நேரத்தில் என்னை அலங்கழிக்கும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர் சீமோன் பேதுருவினிடத்திலே தள்ளி கொண்டு போக சொல்றாரு. நான் ஆண்டவரை தள்ளணும், நானே வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அநேகர் சொல்லுகிற பதில், எனக்கு ஒரு நாள் தான் ஆண்டவரே இருக்கு, 6 நாள் நான் பிரயாசப்படுறேன். நீங்க உபதேசம் பண்றீங்க, நீங்க எல்லாம் பண்றீங்க, அந்த ஒரு நாள் நான் உங்களுக்கு தரணுமா? நான் சமைக்கணும், நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும், நான் காரியங்களை செய்யணும். ஆனால் அந்த படைப்பிற்கு மத்தியிலும் சீமோன் பேதுரு, அவனுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியல. இது ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நிலை. ஆனால் ஒருவரை இடத்திலே சொல்லுகிறார், அவன் தள்ளி கொண்டு போனபடியினாலே ஆண்டவர் அவன் படகிலே ஏறிச்சாரு. இன்றைக்கு வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிற தெய்வத்தின் சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்றால், உலகத்தில் அநேக காரியங்கள் உள்ளே இருந்தால் தூக்க வெளியேறிச்சிட்டு ஏசப்பா உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. உள்ள வந்துட்டாருன்னா அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆர்டர் பண்ண தொடங்கிடுவார். ஃபர்ஸ்ட், என் ஆண்டவர் என்னை ஆட்கொள்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். நான் என்னை அர்ப்பணிக்காமல் என் ஆண்டவர் ஃபோர்ஸா உள்ள வர மாட்டாங்க, பலவந்தமா உள்ள வர மாட்டாங்க. ஏசப்பா எனக்குள்ளாய் வருவதற்கு என்னை நான் உடைக்கணும். எத்தனை பேர் ஆயத்தோ ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் அன்பு தேவனுடைய வாலிபர்களுக்கு எல்லாம் கை காணாம போயிடும். ஏன்னா இன்னைக்கு ஏசப்பா வேண்டாம். அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெல்ட் கேட்டா வாங்கி தருவாங்க, உட்டி கேட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா ஏசப்பா வேண்டாம். ஏசப்பா அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாதான் நீ கேட்ட உண்டியா கிடைக்க, நீ கேட்ட எல்லாமே கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை உன்னிடத்தில் செய்வார், உபதேசிப்பார். உபதேசத்தை கேட்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், உபதேசத்தை தள்ளுகிறவனுக்கு அல்ல. இன்றைக்கு படகை தள்ளணும், ஆனா உபதேசத்தை தள்ளி விட்டுட்டோம், ஆண்டவரை வெளியே வைத்து விட்டோம். என் படகு இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனத்துல அவர் போதகம் பண்ணி ஏசப்பாக்கு ஓய்வு நாளை கொடுத்துட்டேன்னா அடுத்து வர 6 நாள் உனக்காக தான் ஏசப்பா தருவாங்க. ஏன் அவர் நேரத்தை உனக்கு அவர் தரவில்லை தெரியுமா? ஒரு நேரத்தை நீ அவருக்கு தராதபடி. காரணம் சொல்றோம், சனிக்கிழமை சாயங்காலம் ஜபத்துக்கு வரணுமா? இல்ல பாஸ்டர், கை காலம் ஒரே அசதியா இருக்கு பாஸ்டர். சண்டே மார்னிங் சர்வீஸ் பிரதர், ஒரு நாள் தான் பாஸ்டர், அதனால நான் தூங்கிட்டேன் பாஸ்டர். சாயங்காலமா பாஸ்டர், என் பிள்ளைகளை கூட்டு நான் வெளியே போயிட்டேன் பாஸ்டர். எப்படி உன் குடும்பத்திற்குள் ஆண்டவர் வருவார்? எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆண்டவர் உன்னோடு பேசுவார்? அவன் சற்றே தள்ளி கொண்டு போனவனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆனா போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். வலை அல்ல, வலைகள். ஆண்டவர் உனக்கு எந்தெந்த டேலண்ட கொடுத்திருக்கிறாரோ எல்லா டேலண்டையும் யூஸ் பண்ண வைப்பாங்க. பாடுகிற டேலண்ட் இருந்தா பாடுகிற டேலண்ட், மியூசிக் வாசிக்கிறதா மியூசிக் வாசிக்கிறது, ரெண்டுமே இருக்கிறதா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வைப்பார். வலைகளை போடுங்கள் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வலை எப்படிப்பட்ட வலை தெரியுமா? இன்றைக்கு நீ பார்க்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமையை உனக்கு நான் கோடிட்டு காண்பிக்க வேண்டும் என்றால்
5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே என்றால் ஊழியக்காரனே, ஐயரே ராம் முழுவதும் நல்லா கவனிங்க, ராம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு வந்து ஏசப்பா தள்ளி கொண்டு போ என்று சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிகிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு என்னிடத்திலே கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? என்னை பெற்ற தகப்பனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவள் சத்தத்தை நான் கேட்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சகலமும் பரிபூரணப்பட்டிருக்க நேரத்திலே நான் அவரை தேடாமல் போனது நிமித்தம் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நிர்வாணியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு ஏதேனிலே உள்ளே வந்த சர்ப்பத்தை போல அநேக உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறபடியினாலே என் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் களையப்பட்டு நிர்வாணியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நிர்வாணத்தை மூட என் அன்பு தேவ பிள்ளையே, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று ஆண்டவர் அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ரத்தத்தில் கிடந்த உன்னை அவர் பார்க்க வந்தார். பார்க்க வந்தவர் உனக்கு தனது ரத்தத்தை தந்து அவர் வஸ்திரத்தை உனக்கு அவர் தந்து போனார். அவர் தான் இன்றைக்கு உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிற. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு எல்லாம் முடிந்தது என்கிற நிலைமையில, ஏன் எனக்கு இந்த தொழில், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த நிந்தைகள் என்று சொல்லி வந்தாயே. மனிதனுடைய வார்த்தையை நம்பி உள்ளே வராது. தெய்வம் எனக்காய் வார்த்தைகளை தருவார் என்று சொல்லி உள்ளே வந்திருப்பார் என்றால் அவர் வார்த்தையின்படி வலையை போடு. அவர் வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியங்களை செய்துவார். வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்தை வாசிக்க, அந்தபடியே, எந்தபடி? கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை போதேசப்பா. என் பீரோல வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு பீரோல என்ன தெரியுமா இருக்குது? பீரோவை திறந்து பார்த்தோம்னா அந்த மடை திறந்து விட்ட வெள்ளத்தை போல சாரி கிளம்பணும். ஆனா ஆசீர்வாதம் இல்லப்பா. ஒவ்வொரு பீரோவும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் அதிகமா கிருபை பெற்ற ஜனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. ஆனாலும் பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்கள் கேட்டா, என்கிட்ட ஒரு சாரி கூட இல்லப்பா. ஏசப்பாட்ட போகும்போது இப்படிதான் சொல்லணும், ஏசப்பா நீங்க தந்தாதான் ஆண்டவரே அவைகள் அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் கொடுக்க நாம் வாங்கிக் கொள்ளுகிறோமா? உலகம் கொடுப்பதை போதும் என்று எண்ணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு போதும் என்கிற நிலைமையிலே உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தது போதும், பரலோகம் எனக்கு தருவது வேண்டும் வேண்டும் என்று சொல்லுவாய் என்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க. சொல்லுங்க பாப்போம், என் தொழில் மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் குடும்பம் மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. என் ஊழியம் மிகுதியான சந்தோஷத்தை பார்க்க போகிறது. என் பிள்ளைகள் மிகுதியான ஆசீர்வாதத்தினாலே தங்கள் வீடுகளை நிரப்ப போறாங்க. இந்த வலைக்கு இவ்வளவு நேரம் வேலை இல்லை, ஏன்னா எம்டி அவங்க போட்டாங்க. அதுல மீன் வந்தாதான் அந்த வலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீ செய்கிற தொழிலுக்கு வேல்யூ இருக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து பலன் கிடைக்கணும். ஏன் கிடைக்கவில்லை? சற்றே உள்ளே வர வேண்டிய நான் சற்றே உள்ளே வந்து கர்த்தரை வார்த்தையை கேட்காமல் உலகத்தின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, சூறாவளிகளால் சிக்கொண்டு என் வாழ்க்கையிலே அநேக இழப்புகளை நான் சந்தித்தேன். இன்றைக்கு அந்த இழப்புகளிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஒன்றும் இல்லாத உன் வாழ்க்கைக்குள்ளாய் ஒருவர் உள்ளே வந்து விலையில்லாத உன்னை அவர் தன் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா நேர்த்திக்கு இதை எழுத சொல்லும்போது என்னை இப்படிதான் எழுத சொன்னாங்க. 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆண்டவர் எனக்கு எதை எழுத சொன்னாரோ இன்றைக்கு வந்திருக்கிற அநேக சீமோன் பேதுருக்களே, உங்கள் படகிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் படகை சற்றே தள்ளி கொண்டு வந்து திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்துல 2வது பகுதி, தேவன் அவனுக்கு, நல்லா கவனிங்க, இங்கே எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் இந்த 25
2025ஆம் வருஷத்துல ஜூன் 29ஆம் தேதியில இதை நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு என்கிற இடத்துல என் பெயரை போட்டு நான் வாசிக்க போகிறேன். வேதம் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்க பெயரை போட்டு அங்க வாசிங்க. இதை கர்த்தர் உங்கள் கல்லறைக்கு நீங்கள் போவதற்கு முன்பாய் சில்லறையாய் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மேன்மை உள்ளதாய் மாற்றிட்டார். அதுவரை கர்த்தர் என்னை கல்லறையை பார்க்க வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இப்ப நான் சொல்ல போறேன், தேவன் ஜென்சனுக்கு மகா திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க எல்லாரும் உங்க பேரை போட்டு படிக்க பார்ப்போம். தேவன் ஜென்சனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர் மனுஷன் கொடுத்தார். சொல்லி காட்டுவான். நீ உயரத்துல போற, எனக்கு அவங்க உயரத்துல இருக்கிறது யாரால தெரியுமா? என்னால. ஆனால் எதையுமே சொல்லாமல் உன்னை மாத்திரம் உயர்த்துகிற ஒரே ஒரு உறவு இருக்கிறது, அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் உனக்கு ஆஸ்தியை கொடுப்பார் என்றால் ஜூன் மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? 30. அந்த 30ஆம் வசனத்துல கடைசி வார்த்தைய தீர்க்க தரிசனமா சொல்ற, இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல என் வாழ்க்கை மாறுமா? ஒரு செகண்ட் போத என் ஆண்டவருக்கு திரளான மீன்களை கொடுத்தவர் 30ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தையை உனக்கு தீர்க்க தரிசனமாய் தருகிறார். எசேக்கியா என்கிற இடத்துல ஒரு பெயரை போட்டு வாசித்து பார். கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம், கர்த்தர் ஏன் உன்னை உள்ளே கொண்டு வந்தார் என்பது விளக்கும். எசேக்கியா செய்ததெல்லாம் இன்னைக்கு நீ செய்யறது வாய்க்குமா வாய்க்காதா? சொல்லுங்க, வாய்க்குமா வாய்க்காதா? இதுவரை வாய்க்காதது அவர் வேலைக்காய் நான் காத்திருக்கிற நேரத்தில், எனக்குள்ளாய் அவரை அனுமதிக்கிற நேரத்தில் அவர் வாய்க்க செய்வார். 3வது காரியம், உன் கஷ்டத்தை நஷ்டப்பட விட மாட்டார். அடுத்த கேள்வி, இசப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனா நான் வேலை செய்யறதுக்கான பலன் எனக்கு இல்லை. நிறைய கேள்வி இருக்கிற எனக்கு இருக்கு. ஆண்டவரே, தெருவா போறோம், வீடு வீடா போறோம், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம், ஆனால் எதிர்பார்த்ததான அறுவடை இல்லை என்று ஒரு ஊழியக்காரனின் எண்ணங்கள் இருக்கும். உலகத்துல ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிற பேங்க்ல ஏசப்பா நான் எதிர்பார்த்த தொழில்கள் எனக்கு இல்ல. நிச்சயம் எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும். வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன், உன் கஷ்டத்தை கர்த்தர் என்றைக்கும் நஷ்டப்படுவதற்கு விடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். தளர்ந்த கையில் ஏசப்பா போதும், ஐ அம் ஃபெட் அப், நான் டயர்டாயிட்டேன் ஏசப்பா, இந்த தொழிலால எனக்கு என்னப்பா கிடைச்சது? நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு என் நிலைமை மாறிடும், இன்னைக்கு என்னுடைய கஷ்டம் மாறிடும், இன்றைக்கு என்னுடைய கடன் மாறிடும், இன்றைக்கு என்னுடைய எல்லாம் மாறிடும். ஆனாலும் தேதிகளில நான் ஒவ்வொரு நாளும் நான் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேனே தவிர என் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரவில்லை என்று சொல்லி என் மாற்றத்தோடு என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உனக்குள்ளாய் மாற்றங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு மன மாற்றத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் உன்னோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்த எவனும் வரமாட்டான். நீதான் திடப்படணும், நீதான் குணப்படணும், நீதான் அவனை ஆதரப்படுத்தணும். என்னோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். என் கடனிலும் அவர் பெரியவர், என் பலவீனத்திலும் அவர் பெரியவர், என் ஏமாற்றத்திலும் அவர் பெரியவர், என் ஏழ்மையிலும் அவர் பெரியவர். என் அன்பு தேவ பிள்ளைய, சிலருக்கு ஒரு நாள்ல பிரச்சனை மாறும். ரூத்து வந்தாங்க, இன்னைக்கு கதிர் பொறுக்குனாங்க, ஓவர் நைட்டு, அடுத்த நாள் எஜமானி ஆயிடுச்சாங்க. ஆனா 18 வருடம் கூனியாய் ஒருவர் இருக்கிறார், அவர் தேவாலயத்தில் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திரு. நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாரா? நான் கூப்பிடுறத அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா டைம் வரணும், என்னுடைய ஆண்டவருடைய டைம் பர்ஃபெக்ட். எப்ப செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அன்றைக்கு அநேக கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுப்பார், எளியவனை ராஜாக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, நான் லிட்டரலா டயர்டா இருக்கிறப்பா, ஊழியம் போதும், என் பிதாக்களை பார்க்கிற நான் நல்லவன் அல்ல, போதும் ஆண்டவரே. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துல ஆண்டவர் இடத்தில் கேட்ட சத்தியம் என்னதான்? போதும் ஆண்டவரே,
என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து இன்றைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். போனவர் அந்த விபத்துல மாட்டே இருந்தோம்னா பரலோகமே என் பஞ்சமே. இந்த வார சபையில ஆண்டவர் யாரை நியமித்திருப்பாரோ அவர்கள் இருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விளக்கு இன்னும் அணையாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் இன்னும் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை வெளிச்சப்படுத்த வைத்திருக்கிறார் என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னை குளிர்விட வைக்க மாட்டாரா? உன் தோட்டத்தை பூத்து குலுங்க வைக்க மாட்டாரா? உன்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்ற மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம், இது தீர்க்க தரிசனத்தில் பார்த்து கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்காய் பேசினார், என் எதிர்காலத்தை பேசினார். என்னிடத்தில் பேசினவர் நிச்சயம் என்னால் உணர முடியும். இது தரிசனம் அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். யாத்திராகமம் என்பது பிரயாணம். உன் வாழ்க்கை பிரயாணத்திலே தனிமையாய் போராடுகிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அருமை வாலிபனே, என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு அவர் திட்ட வட்டமாய் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இது என்பதை மறந்துவிடாது. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு ஏசப்பா பைபிளை என்னைக்கு கையில எடுத்தேனோ, என்றைக்கு ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி நான் நின்றேனோ, அக்கினி சூழல் என் வாழ்க்கையில் 7 மடங்கு சூடாக்கப்படுதுப்பா. ஆண்டவரை தேவையில்லாத அவர்களை எல்லாம் பேசுறாங்க. இங்கே மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்காய் நின்றதான நேரத்தில் இவர்கள் வேலைக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் நிறுத்தப்படுகிறது. என்றைக்கு தேவனுக்காய் வைராக்கியமாய் எழுந்து சொல்லிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ, அன்றைக்கு உன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தடைப்படும், உன் உறவுகளின் ஆசீர்வாதங்கள் தடைப்படும். நீ எப்படி உன்னை அளவிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், உறவுகள் உன்னை வெளியே இருக்கிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பிரகாசம் என்னில் எரிந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது பாருங்க, ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டும், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். இவ்வளவு நாளும் ஏசப்பா அவங்க தருவாங்க, அதுல இருந்து ஆர்டர் நான் செய்திருவேன், நான் போனா எனக்கு ஆர்டர் இருக்கும், நான் செஞ்சிருவேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்காய் ஓய்வு நாளை நான் கனப்படுத்தினபடியினாலே, தேவ சமூகத்திற்குள் என் படவை கொண்டு வந்தபடியினாலே இன்றைக்கு நான் சொல்றாங்க, நீதான் போகணும். உண்மை ஏன் தெரியுமா? உன் வேலையை நீதான் செய்தாக வேண்டும். ஈசாக்கு வேலைக்காரர்களை வைத்து வேலை செய்த பொழுது அவனுக்கு கிடைத்த பரிசு ஏசேக்கும் சிந்தனா. அவன் தன் கையினால் வேலை செய்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். அதன் பெயர் ரெகபோத். இப்ப சொல்லுங்க, நான் மற்றவர்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் என் வேலையை நான் செய்து கொள்வேன். ஆண்டவரே, யாரையும் நம்ப மாட்டேன். உன் வேலையில யாரையும் நம்பிராத, உன் தொழில யாரையும் நம்பிராத. நீதான் உனக்கு எஜமான், நீதான் உனக்கு வேலையார், நீதான் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமே. கர்த்தர் யாரோடு பேசுகிறார் என்பது தெரியாது, ஆனால் என்னோடு பேசுகிறார் என்பது நிச்சயம் தெரியும். உன்னோடு பேசுகிறார் என்றால் நண்பர்களை நம்பி இருக்கலாம், பக்கத்து வீட்டை நம்பி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பி இருக்கலாம், சில நேரத்தில் ஊழியக்காரனை கூட நம்பி இருக்கலாம். ஒருவனையும் நம்பாத. நம்ப தகுந்தவர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் என் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்க. நோ டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சீங்களோ ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா நீ செய்யணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உன்னை உபத்திரவப்படுத்துகிறார்களா? காரணம் இல்லாமல் உனக்கு விரோதிகளாய் நிற்கிறார்களா? இந்த வார்த்தை உனக்குரியது. வேதம் சொல்லுகிறது, அதிலே நீங்கள் ஒன்றும் குறைஞ்சவனா? சம்பளம் குறையுது, ஆனா வேலை குறையல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனா சம்பளங்கள் கம்மியாகி கொண்டே இருக்கிறதா? கர்த்தருடைய பொக்கிஷ சாலைகளை நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்காதீங்க, உலகத்துல சேர்த்து வைக்காதீங்க. ஆனா பின்பாக ரகசியத்தை கற்றுத் தருகிறேன். ஏன் ஆண்டவர் உன்னை சேகரிக்க வைக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு இந்த கூலிய வாண்ட கொடுத்திருந்தாங்கன்னா, உனக்கு அறிமுகமானவர்கள் வந்து கேட்டவங்க கொடுத்திருப்ப, உனக்கு தெரிஞ்சவங்க தான் கேட்டவன கொடுத்திருப்ப. ஆனா உன் பிள்ளைகளுக்கு இது வேண்டும் என்கிறபடியினாலே இன்றைக்கு உன் வருமானங்கள் குறைக்கப்பட்டாலும் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்.
வார்த்தையை பாருங்க, நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாக வேலை செய்யலாம், ஆனா நம்ம வந்து சோம்பேறின்னு சொல்றாங்க. ஆண்டவர்கள் கேட்ட காரியம் இது. ஆண்டவரே, ராப்பகலால் உமக்காய் ஓடுகிறவே ஏன் விருத்தி இல்லை? என் அன்பு தேவனுடைய ரகசியங்களை ஆண்டவர் பின்பாய் கற்றுத் தந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, அந்த 8ல கடைசி வாசிக்க. அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம். எதனால் இதெல்லாம் குறைஞ்சது தெரியுமா? ஏசப்பாவை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைத்த நன்மை குறைந்து போனது. இன்றைக்கு கர்த்தரை தூக்கி பிடிக்கிற ஒரு வாழ்க்கையில அநேக நன்மைகள் குறைந்து போயிருக்கிறதா? கவலைப்படாத, கவலைப்படாத. கர்த்தர் உனக்கான ஒரு அற்புத காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இதற்கான தீர்க்க தரிசனம் வரையப்பட்டிருக்கிறது. யூதாவே, உனக்கான ஒரு அற்புத காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கா ஏசப்பா ஒரு அறுவடையை வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, 9வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அந்த மனிதமே முன்னிலும் நல்லா கவனிங்க. என்னைக்கு சண்டே கிளாஸ் உட்காரணும்னு நினைக்கிறியோ, என்னைக்கு ஊத்தர உட்காரணும்னு நினைக்கிறியோ, என்னைக்கு சாட்டர்டே பிரேயருக்கு வந்தாயோ, என்றைக்கு சண்டே மார்னிங் ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணுகிறாயோ, வேதம் சொல்லுகிறது அந்த மனிதர்கள், எந்த மனிதர்கள்? உள்ளே கர்த்தருக்காய் பலியிட வந்த மனிதர்கள் முன்னிலும் அதிக வேலையை உலகம் சொல்லணும். இன்னும் வேலையை இருக்குது, டபுள் டியூட்டி கூட அவனுக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லு. சத்துரு வைக்கிறதான டிராப்ல மாட்டிக்காத. என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது பாருங்க, சுமத்துங்கள் அதில் அவர்கள். இன்னைக்கு நீ பண்ற கஷ்டம் யாருனால தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைய, உலகத்தை நீ ஆராதிக்காதபடியினால, உலகத்தை நீ தூக்கி பிடிக்காதனால, மனுஷர்களை நீ பிரியப்படுத்தாதனால அவர்கள் கஷ்டப்படணும்னு சொல்லி உன் மேல அவர்கள் பாரத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவரை அங்க சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருக்க. அவர் தூக்கிப்பாரு. பாரமான சிலுவையை சுமந்தவர் என் பாரத்தை சுமக்க மாட்டாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலின் தேவனாய் தருவார். இந்த யுத்தம் உனக்குரியதல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 29ஆம் தேதி கர்த்தர் திருச்சபையோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த யுத்தம் உனக்குரியது அல்ல, கர்த்தரே உனக்காய் யுத்தம் செய்வார். வேதம் சொல்லுகிறாங்க, அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். இயேசுவை ஆராதிக்கணும்னு சொன்னது வீண் வார்த்தை, பைபிள் படின்னு சொன்னது வீண் வார்த்தை, ஜெபம் பண்ணுன்னு சொன்னது வீண் வார்த்தை, சபைக்கு வான்னு சொன்னது வீண் வார்த்தை. இன்றைக்கு அநேகருக்கு பிடிக்கல, அதனால் சபை கஷ்டப்படட்டும். அவர்களுக்காக ஆண்டவரை அதிகமாய் நான் சொல்லிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கஷ்டங்கள் எவ்வளவு வருகிறதோ, நஷ்டங்கள் திருச்சபையும் குடும்பங்களும் எவ்வளவு பார்க்கிறதோ, ஆண்டவர் வட்டியும் முதலுமா திருப்பி தருவார். வேதத்திலிருந்தே காண்பித்து தருகிற யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். உபாகமம் 1:11 இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உபாகமத்திலே ஆண்டவர் யாத்திரை போகிற என் யாத்திரையில நேற்று இரவு கர்த்தர் என்னோடு பேசினது, என்னோடு நடந்து வருகிறது. என் யாத்திரையில் என் கையை பிடித்துக் கொண்டு, செல்ல பிள்ளையே கலங்காதே, உண்மை உள்ளவனே நீ வந்தாதே என்று சொல்லி உனக்கான உண்மையின் நிருபங்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் என்னோடு பேசின வார்த்தைகளை என் திருச்சபைக்கு நான் காண்பித்து தருகிறேன். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எப்போ? நாளைக்கு இல்ல, இப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. மறுபடியும் சொல்லுங்க, இப்பொழுது. இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த தரிசனத்தை காண்பித்து கொண்டு போறேன். வேதம் சொல்லுது பாருங்க, இப்பொழுது சொல்லுங்க. இப்ப ஆம்பளைகள் எல்லாம் சொல்லணும், பாய் சைடு, அதாவது ஜென் சைடு சொல்லுங்க. ஒவ்வொருவனும் சொல்லுங்க, ஆண்டவரே நான்
சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில் நான் பர்சனலா எடுத்துக்கணும். ஒவ்வொருவரும் அயலான் இடத்துல உன் வேலை ஸ்தலம் உன்னை ஏமாற்றினது, உனக்கான ஊதியத்தை தரவில்லை, உன் உறவுகள் ஏமாற்றினது, எல்லாவற்றையும் பரலோகம் அவர்களிடத்திலிருந்து வாங்கி பத்திரமா வச்சிருக்குது, உனக்கு பத்திரம் போட்டுக்கிட்டு இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, கலங்காத, சோர்ந்து போகாத, அழாத, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுது பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா தனிப்பட்ட ஜெபம் இங்கே அவசியம். கணவன் ஜெபிக்கணும், மனைவியும் ஜெபிக்கணும். இரண்டு ஆசீர்வாதங்கள் சேர்ந்தால்தான் இரட்டிப்பான நன்மையை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒவ்வொருத்தையும் அவள் அயலான் இடத்தில் என்னத்தை கேட்கணுமா? வெள்ளியும் பொன்னும் யாருக்குரியது? என் கர்த்தருக்குரியது. வெள்ளியும் பொன்னும் என் ஆண்டவருக்குரியதாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு நீ கஷ்டப்பட்ட வேர்வை துளிகளாய் இருக்கட்டும், நீ இழந்த அநேக ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும், அதை வெள்ளியாய் பொன்னாய் பரலோகம் வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு இது ஆண்டவர் என்னிடத்தில் சொல்ல சொன்னார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா, என்னுடைய வெள்ளியும் பொண்ணும் டியூஷனுக்கு போயிருக்கேன். ஏசப்பா, என்னில இருக்கிற அநேக வெள்ளி பொண்ண என் தொழிலுக்காக, என் குடும்பத்துக்காக வித்துட்டேன். ஏசப்பா, என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லாத நிலைமையில் வந்திருக்கிறாய் என்றால், மோசே என்னிடத்தில் கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். நடந்துதா நடக்கலையா? அதே அதிகாரத்திலிருந்து நான் இது தருகிறேன். 3வது வசனத்தை வாசிக்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். உன் உறவுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். உலகத்திலே தயவு கிடைக்க பண்ணுவார். வேலை ஸ்தலத்திலே தயவு கிடைக்க பண்ணுவார். இன்றைக்கு எங்கே பிரச்சனைகளை, பாடுகளை, கண்ணீரை, துன்பங்களை பார்த்தாயோ, அங்கே நெருக்கங்களை பார்த்த இடத்திலே நெருக்கத்தை பார்த்து கர்த்தர் உனக்கு தயவு ஒன்று பண்ணி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, மோசே என்பவர் எகிப்து தேசத்துல, இந்த உலகத்துல இன்றைக்கு இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற மோசே அநேகரால் அருவருக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்தாலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரால் ஒரு கட்டளை வந்திருக்கிறது என்றால், மல்லை விடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நஷ்டப்பட விட மாட்டார். உன் கஷ்டத்திற்குரிய பதிலை கொடுக்கும் பொழுது இந்த மோசையால் உரைக்கப்பட்டது உண்மை என்பதை அன்றைக்கு நீ அறிந்து கொள், தெரிந்து கொள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மோசே என்பவர் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன ஒற்றை வார்த்தை இதுதான். இன்றைக்கு உலகம் உன்னை உதாசீனப்படுத்தும் என்றால், பரலோகத்திலே கர்த்தர் உன்னை பெரியவனாய் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. கர்த்தர் மனிதனை கொண்டு உரைத்தார் என்றால், அது ஆவியானவரான வார்த்தையா இருக்கும் என்றால், அது நிச்சயமா நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. வாசிங்க, யாத்திராகமம் 12:35. மோசே, நல்ல கவனிக்க, சொன்னது ஆண்டவர். ஆனா ஏசப்பா கிரெடிட்டை யாருக்கு தராங்க தெரியுமா? உண்மையின் ஊழியக்காரனின் கரத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் இந்த ஊழியக்காரன் எலியாவின் தேவன் எங்கே என்று காண்பித்து தருகிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறபடியால் ஜென்சனுக்கு அல்ல, அனுப்பினவருக்கு கனத்தை கொடுத்து பழகுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் கேட்டார்கள். நல்ல கவனிங்க, உலகத்துல பயந்தோம், ஆண்டவரே இந்த உலகம் என்ன பண்ணிரும்? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. உன்னோடு மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உன்னோடு உடன்படிக்கை பண்ண இந்த உலகம் உன்னை தேடி வரும். நீ கேட்க போற, இன்னைக்கு கேட்டுப்பாரு, மனசுல இருந்து கேட்டுப்பாரு, வாயை திறந்து கூட வேண்டாம். நான் பிரச்சனையோடு கோபத்தை கணக்கில்
வேதம் சொல்லுகிறது பாருங்க, 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு எதெல்லாம் கேட்டியோ, வாழ்க்கையில் கேட்கலாம், அனுபவத்துக்காக ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். உலகத்துலதான் எல்லாம் இருக்குது. கேட்டதை உலகம் நிச்சயம் உனக்கு கொடுக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். உன்னுடைய பிரயாசத்தை இந்த உலகம் கொள்ளடிச்சிருந்த, நீ செய்த வேலைக்கு கூலி கொடுக்கல, உன்னை அவமானப்படுத்துச்சுல, பரலோகம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்க, நிச்சயமா கையில கொடுக்கும். நீ அதை அனுபவிப்ப. விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அநேகருக்கு நம்ப முடியல. இன்னும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி தருகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர்கள் இந்த உலகம் வாங்கிட்டு என்னெல்லாம் எடுத்துட்டு போச்சு, உன் சந்தோஷம், உன் நிம்மதி, உன் உறக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கா. இசப்பா கதறிட்டு வந்திருக்கிறியா? ஏசப்பா சொல்றாரு பாருங்க, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன, சொல்லுங்க, எல்லாவற்றையும், சொல்லுங்க, எல்லாவற்றையும், சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் ஒன்றும், சொல்லுங்க, ஏசப்பாவை நம்பி வந்தனா ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிற நீ ஒன்றும் குறைந்து படாதபடிக்கு மரண பரியந்தம் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார். இந்த ஆண்டவர் தான் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தை நாளை 30ஆம் தேதி முடிவதற்கு முன்பு நிறைவேறும். இந்த வருடம் முடிவதற்கு முன்பு என் முழங்கால் உறுதியால் இருக்கும் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைய 18 வருஷம் 40 நாள்ல போக வேண்டியது 40 வருஷம் போனதா இஸ்ரவேல் தான். 18 வருஷம் ஆண்டவர் பர்பஸ்ஃபுல்லா ஒருத்தர வச்சா அது 18 வருஷம் இருக்கணும். 38 வருஷமா பெருமையாக இருந்துதான் ஆகணும். இன்றைக்கு கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா, சொல்லுங்க, சரியா. ஆண்டவர் 75 வயசுல ஆபிரகாமை கூட்டிட்டு வந்தாங்க. 25 வருஷம் அவனுக்கு சோதனை. 25வது வயசுல பிள்ளை. அவன் எத்தனாவது வயசுல மரிச்சான் தெரியுமா? 175வது வயதுல பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆசீர்வாதம் 75 வயசு இல்ல, 25 வருஷம் சோதனை. அடுத்த 75 வயசு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றால், இன்றைக்கு எத்தனை வருஷம் துன்பத்தை பார்க்கிறியோ, எத்தனை நாள் துன்பத்தை பார்க்கிறியோ, அந்த நாள் ஒன்று குறையாத படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மகிமையிலோடு சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் தான் சொல்ல முடியும்? இழந்ததை எல்லாம் திருப்பி கொள்ள போகிற, என் கொள்கை திருப்பி கொள்ள போகிற, இனி நான் சரியா இருக்க மாட்டேன்பா, இனி நான் சோகையா இருக்க மாட்டேன், என் வேலையை நான் செய்யணும்பா, இனி நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். நஷ்டம் வந்தது என்றால் அந்த கஷ்டம் என்னதான் என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்லுவேன்ப்பா. 4வது கடைசி காரியம், அசதியாய் செய்யாதே, கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். 4வது காரியம், அசதியாய் செய்யாதே, கர்த்தர் உன்னை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, எரேமியா 48ஆம் அதிகாரம், எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எரேமியா 48. கர்த்தருடைய வேலையை, ஏன் கர்த்தருடைய வேலை வரவில்லை என்றால், கர்த்தருடைய வேலையை அர்ப்பணிக்கப்பட்டவன், கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்தவன், கர்த்தருக்காய் நான் வாழ்வேன் என்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் எடுத்தவன் செய்யாதபடியினாலே கர்த்தருடைய வேலை இன்னும் என் வாழ்க்கையில் வரவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஊழியக்காரனின் வார்த்தை அல்ல. 3 காரியங்கள் கர்த்தர் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற தவறை சுட்டி காட்டினார். பரலோகத்திற்கு நான் இழைக்கிற தீங்கை ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர் சமைக்க ஏன் ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்றார். வேறனா கர்த்தருக்காக சிலுவையை சுமந்துட்டு நான் இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போறதில்ல, இங்க இருந்து ஆண்டவர் எனக்கு மலைக்கு ஏற சொன்னாரு, அவருடைய இதை நான் தூக்கண வேண்டும் என்பது அல்ல. ஒவ்வொரு ஆராதனைக்கு நான் கர்த்தருக்காய் வருவது அவருக்காய் நான் செய்கிற வேலை. நான் கைகளை கட்டி பாடுவது அவருக்காய் செய்கிற வேலை.
யார் வந்தாலும் வராமல் இருந்தாலும் அவருக்காய் பிரசங்கிப்பது நான் அவருக்காய் செய்கிற வேலை. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேலையை நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் உனக்கான வேலை அவரிடத்திலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இருதயத்தில் அறிவில்லாதவன் சொல்லுவான். ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாரு, ஏசப்பா எனக்கு என்ன கொடுத்தாரு, ஏசப்பாவை நம்பி வந்தேன். என் வாழ்க்கை இப்படிதானே இருக்குது. தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் சொல்லுவான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை அறிவை தந்திருக்கிறார் என்றால், யோபுவின் அனுபவத்தில் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார். எடுத்தது யார்? ஆண்டவரா? எடுத்தது சாத்தான். அந்த எடுத்த இடத்துல நான் சாத்தானின் பெயரை உபயோகிக்க மாட்டேன். கொடுத்ததும் அவர்தான். என் வாழ்க்கையில் எல்லாமும் அவர்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கொடுத்தல்ல கெடுத்து. கொடுத்தா ஏசப்பா ஆசீர்வதிச்சிருப்பாங்க. கெடுத்தபடினால ஏசப்பா போராடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேற யாரும் நம்மளை கெடுக்க வேண்டாம், நம்முடைய வாயாலே நாம் கெட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகள் என்பது வேலைகள். இன்றைக்கு நான் செய்கிற வேலைகள் அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில அருவருப்புகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவர் ஏசப்பா என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் ஊழியக்காரன் ஏசப்பா, நான் உபவாசம் இருக்கிறேன் ஏசப்பா, நன்மை இன்னும் நீ செய்தப்பா. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் தேவனை தவிர நல்லவன் ஒருவரும் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஏசப்பாவுடைய வார்த்தை பாருங்க. தேசம் என்பது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது குடும்பம், அது திருச்சபை, அது நான் வேலை செய்யற இடம், நான் வாழுகிற இடம். வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில இன்னைக்கு கேப் இருக்கு. ஏசப்பாவுக்கும் சபைக்கும் நடுவில் கேப் இருக்கு. நம்ம அப்புறம் உலகத்தோட கேப்பை பார்ப்போம். இன்றைக்கு சபைக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு கேப் வந்துருச்சு. திறப்பிலே நிற்கவும் சுவர இந்த கேப்பை மதில் கட்டி அடைக்கணும். இதை அடைப்பதற்கு ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிற ஒருவனையும் இன்னைக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தொலைந்து போன ஆடுகள், இன்னும் அநேக ஆடுகள் வெளியே இருக்குது. இன்றைக்கு காணாமல் போன இத்தனை ஆடுகளை இந்த ஆராதனையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என்னோடு சேர்ந்து இந்த ஆடுகள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஏசாயா 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 6:8. முன்பு ஆண்டவர் சொன்னாரு, யாரையும் கேட்கல, இப்ப கேட்கிறாரு. முந்தின அரசத்தை காட்டிலும் பிந்தின அரசு சபை உள்ளதல்லவா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம் அல்லவா? ஆண்டவரின் மகத்துவத்தை கண்கள் கண்டதல்லவா? ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்த ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்பு ஏசப்பா வாழ்க்கையில நன்மை செய்த பின்பு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் உனக்கு ரட்சகரான பின்பு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் உனக்கு துணையாளராக ஏற்ற பின்பு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் அன்பு திருச்சபையே, வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டே. இன்றைக்கு உன் காதுகளிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? மாலை ஆராதனை எனக்கு இல்லை என்று சொல்லாத, ஜெப கூடுகை எனக்கு இல்லை என்று சொல்லாத, கர்த்தருடைய வேலையா சரியா செய்யாத. வேதம் சொல்லுகிறது, அதற்கு நான் இதோ இதோ. அடியேன் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அடிமை. ஆண்டவர் யாரிடத்தில் பிறந்தார் தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னதான மரியாளின் வயிற்றிலே ஆண்டவர் பிறந்தார் என்றால் இன்றைக்கு நான் உலகத்திற்கு அடிமை அல்ல, ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறேன். உனக்குள்ளார், உன் தொழிலுக்குள்ளார், உன் தலைமுறைக்குள்ளார் என் கர்த்தர் வாசம் செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சாமுவேலை போல கர்த்தாவை சொல்லு. நிறைய பேருக்கு கையெல்லாம் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கையை கொடுத்திருக்கப்பா. தேவதூதருக்கு சட்டைகளை கொடுத்து சேராபின்களும் கேராபின்களும் தங்கள் கால்களை மூடிக்கொண்டு சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவது போல அடிக்கடி என் பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட கைகளை மறந்து போகிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கைகளை கொடுப்பீரா? கைகள் இருக்குதா? இப்ப சொல்லுங்க, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும்.
என்னை அனுப்பும். தலைமையில கை வைத்த தேவச்சாமி திரும்பி பார்க்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அநேகருடைய கைகளை உயர்த்தப்படாமல் உன் கையை ஒரு பர்பஸ் உள்ள தூக்கி பிடிச்சிருக்கிறாரா? அவர் உன்னை எப்ராயிமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மனாசே, நீ ஏசா, ஆனா கர்த்தருடைய கண்கள் உன்னை யாக்கோபாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை எப்ராயிமாய் பார்க்கிறது. இன்றைக்கு எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவர் உன்னை மறக்கல, நீ ஆண்டவரை மறந்து விடாதே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது நாள் படைக்கப்பட்ட மனிதனே, உன்னை அவர் உருவாக்கினாரே. 6:6 என்பது வேதம். 6வது நாள் படைக்கப்பட்ட மனிதன் 66 ஆகமங்களை அவன் மறந்துவிடக் கூடாது. அதுதான் பவுல் எபேசியருக்கு எழுதின இந்த 6வது அதிகாரத்திலே 6வது வசனம். மனுஷருக்கு நல்லா கவனிங்க. 66 ஆகமத்திலே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். 6வது நாளிலே கர்த்தரின் கரத்தினால் படைக்கப்பட்டவனே, 66 அதிகாரங்கள் உன் கையில் இருக்கிறது. ஆனால் அதிகாரங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு உலகத்திலே தெளிலாளின் மடியை தேடிக்கொண்டிருக்காதே. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகம் என்பது தெளிலாள் அந்த மடியில் படுத்திருப்பாய் என்றால் ஒரு நாளிலே உன் சடைகள் சிறைக்கப்பட்டு விடும். 7 சடைகள் என்பது 7 நாட்கள். 7 நாட்களின் ஆசீர்வாதங்கள் கடந்து போகும் என்றால் நீ வேடிக்கை காண்பதற்கு தான் பயன்படுத்தப்படுவாயே தவிர கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்க முடியாது. உன் கண்கள் பிடுங்கப்படுவதற்கு முன்பாய் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. இந்த எபேசியர் 6:6 என் இருதயத்துல, அப்பா நான் எழுதி வச்சிருந்தப்பா, சாயங்கால ஆராதனையில நான் இருப்பேன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆண்டவரே. இந்த திருச்சபையில கொடுக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் யார் வந்தாலும் வராமல் போனாலும் நான் என் வீட்டார் போவென்றா. சத்தமா சொல்லுங்க. யார் வந்தாலும் வராம இருந்தாலும் நான் என் வீட்டாரா? கர்த்தரும் அல்ல, கர்த்தரையே அவர் மாத்திரம்தான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களா ஷோ பண்ண வரக்கூடாது. ஏசப்பா வந்தவனே ஆண்டவர் என்ன இன்னைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும்? நோ, கர்த்தர் டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க. அதற்கான டைம் இருக்குது. என்ன டியூன் பண்ணணும், என்ன ரிப்பேர் பண்ணணும், என்னில் இருக்கிறதான கசடுகளை அகற்றணும். என்னை சுத்த பொன்னாய் நிறுத்துகிற நேரத்தில் தான் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார். அது வரைக்கும் மறைத்து வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் ஜின்சனுக்கு ஊழியக்கார வேண்டாம். யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் அவனிடத்தில் போய் சொன்னாங்க, நேத்து நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட போனாங்க. அதுக்கு யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான். நான் பெருகவும் அவர் சிறுகவும் வேண்டும். யார் வந்தாலும் வராமல் இருந்தால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா யோவான் ஸ்நானகன் இருந்தது போல ஆண்டவர் என்னையும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் அவர் எடுத்து பயன்படுத்தட்டும். மனுஷனுக்காக வாழ்ந்தது போதும், சூழ்நிலைக்காக வாழ்ந்தது போதும், பார்வைக்காய் ஊழியம் செய்தது போதும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் சொல்லுங்க. மனசு இல்லாம ஆண்டவருக்கு எதையும் செய்தராதீங்க. வேதம் சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் தேவனுடைய பாஸ்டரின் சித்தத்தின்படி செய்யாதே, மனுஷ சித்தத்தின்படி செய்யாதே. கர்த்தரின் வேதத்தில் இருக்கிற எழுத்துக்கள் உறுப்புகள் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, வானமும் பூமியும் எனக்கு ஆண்டவர் 80 120 இந்த நாளைக்கு தெரியாது. கர்த்தர் நாம் போய்ச்சாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. நம்ம வாழ்க்கையில பண்ற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அங்கதான் தப்பு. ஏன்னா ஏசாயா 54:10 என்ன சொல்லுது? மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். அப்ப ஆண்டவரை நான் என்ன செய்வது? நிலை பெயராமல் இருக்க வேண்டும் என்றால் வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் பர்வதத்தை மலையும் பார்த்துட்டு இருந்தேன்னா அது மறைஞ்சிடும். வானத்தையும் பூமியும் படைத்தவர் இன்றைக்கும் என்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தில் இருந்தாவது பூமியில் இருந்தாவது கர்த்தர் எனக்கான நன்மைகளை கொண்டு வருவார்.
கர்த்தர் உங்கள் கைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா 3:17-18. என் சம்பத்து என்பது ஆண்டவருடைய சொத்து. இந்த ஆராதனையில் என் வேலையில கர்த்தருடைய வேலை வர வேண்டும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிற கர்த்தரின் சம்பத்துக்களை என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது அக்கினியினாலே என்னை ஆண்டவர் குணமிடுவார். அன்றைக்கு நான் அழியாத படிக்கு பரலோக ராஜ்யத்திலே யுக யுகமாய் ஆட்சி செய்வதற்கு கர்த்தர் என்னை ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவிக்கிறவனாய் வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே வந்திருக்கிற தேவச்சனமே, நீ உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீ உலகத்திற்குரியவன் அல்ல, நீ கர்த்தருக்குரியவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல இந்த உலகத்துல உன் உள்ள உனக்கு ஊழியம் செய்தானா உன் சொத்தை எல்லாம் மேல எழுதி வைக்கிறோமே, இன்றைக்கு கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறாயே, பரலோக கணக்கு ஒன்னிலே எழுதப்படாதா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் என்னை விசுவாசிக்கிறவர்களை, என்னை சுவாசிக்கிறவர்களை, என் வேதத்தை வாசிக்கிறவர்களை, என்னோடு நடக்கிறவர்களை, என்னை குறித்து பேசுகிறவர்களை, உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் கடாட்சிக்கிற காலம் வரப்போகிறது. இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக எனக்கான பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுவார். 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் யாருக்கு? நீதிமானுக்கு. அப்படி கேட்கிறீங்களே, இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருந்தது இல்ல, ஏப்பா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல? கர்த்தருடைய வேலை வர வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. கர்த்தருடைய வேலை வந்துருச்சுன்னா உன்னுடைய பாத்திரம் நிரம்போது மாத்திரம் அல்லாமல் உன்னை கொண்டு உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும். அப்ப செய்யாதவன் யாரு? தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர். மறுபடியும் சொல்லுகிற, பாஸ்டருக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், பாஸ்டருக்கு கைகால் அமைக்க விட வேண்டாம், பாஸ்டர் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டாம். பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக வேலை செய்கிறதான நெகேமியர்களா எழும்புங்க, யோசுவாக்களா எழும்புங்க, செருபாபேலா எழும்புங்க, எஸ்ராக்களா எழும்புங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் பரலோகம் உன்னிப்பாய் உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. ஏன்னா பார்த்து போயிடா, நானும் வந்தேன், அவரும் வந்தார், நானும் போயிட்டேன், அவரும் போயிட்டாரு. அவர் போகிறவராய் இருக்கக்கூடாது, நான் கூடி வரும் பொழுது என் கூடவே வருகிறவராய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டத்துல ஏசப்பாவை நான் கையை பிடிச்சு நான் கூட்டிட்டு போறேன். வஸ்திரத்தின் பொங்கலையாவது போட வேண்டும் வந்திருக்கலாம், ஆண்டவர் யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு சகையவும் போல வந்திருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, உனக்கும் விடுதலை, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. ஏசப்பா கூட மட்டும் வரக்கூடாது, உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. அவர் இல்லாத ஒரு நிமிஷம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த உலகம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. என் தொழிலுக்கு அவங்க தொழிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, என் ஊழியத்துக்கு அந்த ஊழியத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, என் பிள்ளைக்கு அவங்க பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டானா? ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானா? யார் ஆசீர்வதிக்கப்பட்டது? லோத் அவ்வளவுதான், ஒரு அதிகாரத்தோட ஃபினிஷ். ஆனால் இன்றைக்கு முற்பிதாக்களில் ஒருவனாய் ஈசாக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் ஆபிரகாமோடு பாதியிலே வந்து பாதியில் போன லோத்தை போல அல்ல. அப்பா நீங்க எங்க போனாலும் நான் தான் உங்க பிள்ளை, என்ன அடிச்சாலும் நான் தான் உங்க பிள்ளை, பலிபீடத்துல வச்சாலும் நாங்க தான் உங்க பிள்ளை. அம்மாட்ட கூட நீங்க பெர்மிஷன் வாங்கல, ஆனா என்ன நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க தான்ப்பா எங்க அப்பா, உங்களை நம்பி நான் எல்லா இடத்துக்கும் வருவேன்னு சொல்லி என் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்த ஈசாக்குகளை கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தாய் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் இடம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இழந்ததை தருவதற்கு மறுபடியும் வந்திருக்கிறார். அவரை கூட அழைத்து செல். நீ தலை நிமிர்ந்து கர்த்தர் உன்னை நிற்க செய்து உன் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திர வாழியால் உன்னை மாற்றி தலை நிமிர செய்வார். தலை குனிந்தது போதும் கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.